ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வாட்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருநெல்வேலி ஸ்பெஷல் தேங்காய் பால் சுதி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கேரட், 1 முருங்கைக்காய், 5 பீன்ஸ், 2 உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 6 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கை நிறையா சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கத்திரிக்காய் மட்டும் சேர்க்காதீங்க. உங்களுக்கு பட்டர் பீன்ஸ் கிடைச்சாலோ இல்லை பட்டாணி கிடைச்சாலோ சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி கிடைச்ச காய்களை வச்சு இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் சீரகம், 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லேசாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நான் சொன்ன அளவு 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. ஒரு வேளை 2 பேருனா இந்த அளவுகளில் நீங்கள் பாதியாக குறைச்சிக்கோங்க. இப்போ 1/2 கப் பாசிப்பருப்பை லேசாக தண்ணியில் அலசிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மையாக வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், முழு தேங்காவை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். 2 பேருக்கு அரை முடின்ற கணக்கில் நான் 4 பேருக்கு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி வடிகட்டி முதல் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி 2வது பால் எடுத்துக்கோங்க. 3வது பாலில் தான் நம்ம காய்களெல்லாம் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 பாலை நம்ம எடுத்து தனித்தனியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்த 3வது பாலில் நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து அந்த காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சிடணும். இந்த தேங்காய் பாலில் தான் இந்த காய்கள் எல்லாத்தையுமே நம்ம வேக வைக்கணும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் இந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய்கள்லாம் நல்லா வேகட்டும். இப்போவே ஒரு ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம தேங்காய் பால்லாம் வற்றி ஓரளவுக்கு காய் வெந்த மாதிரி இருக்குது. இந்த டைமில் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பீன்ஸ், கேரட்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும். முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்திருந்த 2வது பாலையும் உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கொதிக்கட்டும். சைடில் நம்ம ஒரு பேன் வச்சு அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூட 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதை எடுத்து நம்மளோட குழம்புல ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2வது பால் சேர்த்தது நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த முதல் பாலை உள்ளே சேர்த்துக்கோங்க. முதல் பாலை உள்ளே சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடணும். இப்போ பாருங்கள், கொதிக்கிற ஸ்டேஜ் வரப்போகுது. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடணும். அதை இறக்கிட்டு வாசத்துக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஒரு 20 நிமிஷம் அளவு ஆற விட்டுருங்க. ஓரளவு ஆறினோடனே நான் இந்த மாதிரி அரை எலுமிச்சம்பழத்தில் அதோட விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம அந்த குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷல் சுதி தேங்காய் பால் சுதி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் இதை இடியாப்பத்தோடு சாப்பிட போகிறேன். இடியாப்பத்துக்கு இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எப்போவுமே இடியாப்பம் வைக்கிறப்ப இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.